ரொம்ப நாளா சோசியல் மீடியால இருந்து நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாமே ஒரு ஒரு மலையாள படம் வந்து லவ் ஸ்டோரி மாரி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து எல்லாமே ஒரு பக்கத்துல அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. அது என்ன ஒரு படம்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது தலைவரான ஒரு படம் ஒண்ணு. நம்ம தமிழ்நாட்டுல தியேட்டர்ல அவ்வளவா அந்த ஒரு படத்த எடுக்கல. அப்போலாம் பெரிய படம்லாம் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால அந்த ஒரு படத்த எடுக்க எந்த தியேட்டருமே எடுக்கல அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு. ஆனா உண்மையில தியேட்டர்ல எடுத்தா செம செம ஒரு வரவேற்பு இந்த ஒரு படத்துக்கு வந்திருக்கு. இப்போ அமேசான் பிரைம்ல வந்திருக்கு. இது ஒரு மலையாள படம். நம்ம அர்ஜுன் அசோகன் அவர்தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோவா இருக்காப்புல. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோவுக்கு சினிமால நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஆளு. ஒரு ஸ்கின் நோயால ஒரு பக்கத்துல வந்து ஒரு பக்கத்துல பாதிக்கப்பட்டுறாப்புல. எப்படின்னு நம்ம எப்படி தேம்பல் மாதிரி வரும்ல, ஃபேஸ்ல இருந்து உடம்புல இருந்து அவருக்கு அப்படி தோல் நோய் ஒரு பக்கத்துல வந்துருது. வந்தது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஒரு பக்கத்துல வந்து அவனை நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல பட்ட பேர் வச்சு சொல்லி கூப்பிடுறது. அந்த முகபாவனைய வச்சு கிண்டல் பண்றது. இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்லாம் குடுக்க மாட்டாப்புல. தனிமையிலே இருக்கிற மாரியே காமிச்சிருப்பாங்க. வந்து அவர் சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்ப்பாப்புல. வேலை பார்க்கும்போது அவருக்கு எப்படி சொல்றது, சினிமா வாய்ப்புலாம் அதிகமா வரும். அத தக்க வைக்கிறதுக்காண்டி எப்படி சொல்றது, அவர் ஏகப்பட்ட அசிங்கம்லாம் படுறாப்புல. அத அசிங்கப்பட்டு கடைசியில வந்து சினிமால போய் முகபாவனைகள வச்சு நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல கிண்டல் பண்றாங்க. "நீலாம் சினிமாவுக்கு வந்தா என்ன பண்ண போற? உன்னைய யாரு ரசிப்பா?" அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல எல்லாருமே கிண்டல் பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து சினிமால வந்து பெரிய ஆளா ஆனாரா? இல்லையா? இதுதான் இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு. இந்த ஒரு படத்த நம்ம பார்க்கும்போது மெயினா நம்ம சொல்ல வேண்டிய அர்ஜுன் அசோகன். அவரோட நடிப்பு தக்காளி தாறுமாறான ஒரு நடிப்பா இருக்குங்க. ஏன்னா மித்த படம் அவர் ஏகப்பட்ட படம் நம்ம ரொமான்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட படம் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அவர் நடிப்பு இதுல வேற லெவல்ல போட்டு சூப்பரா அழகா வச்சிருப்பாப்புல. ஸ்கின் நோயால பாதிக்கப்பட்ட ஒரு ஆளு. அவர் மைண்ட் செட்ல இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இத நீட்டா நாம அர்ஜுன் அசோகன் ஒரு படத்துல நடிச்சிருப்பாப்புல. அத விட ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு சீன் ஒண்ணு வரும். அந்த சீன பார்க்கும்போது மனுஷன் எப்படிப்பா இப்படிலாம் நடிச்சிருக்காப்புலன்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா, அங்க நம்ம ஆஸ்பத்திரியில நம்ம நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல கை, கால் முறிவுலாம் ஒரு பக்கத்துல ஏற்பட்டு, இந்த இடத்துல நான் நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆடிஷன் மாரி ஒண்ணு வப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல வந்து கை, கால்லாம் ஒரு பக்கத்துல கட்டு போட்டு, ஒரு பக்கத்துல உடம்புலாம் ஒரு தோல் நோயால பாதிக்கப்பட்டத அப்படியே காமிக்கும்போது, ஹீரோவோட அம்மா வந்து ஒரு பக்கத்துல இருந்து உடம்பு மறைக்கிறாப்புல. எனக்கு ஆக்டிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த உடம்புலாம் பார்க்காம கொள்ளாம அந்த ஸ்கின்லாம் முக்கியம் இல்ல. நம்ம நடிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம ஹீரோ அந்த இடத்துல நடிச்சு குடுக்குற சீன்லாம் பார்க்கும்போது சூப்பரா நடிச்சு குடுத்துருப்பாப்புல. அத பார்க்கவும் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த படத்துல நம்ம ஹீரோயினா நடிச்ச நம்ம ரேவதி சர்மா. அவ தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோயினா நடிச்சிருக்கா. அப்ப அவ ஆக்டிங்ல இருந்து எப்படி சொல்றது, நம்ம ஹீரோ வந்து ஒரு படத்துல மலையாளம், நம்ம ஹீரோயினி ஒரு படத்துல வந்து கோயம்புத்தூர், ஒரு தமிழ் பொண்ணா அதுல நடிச்சிருப்பாங்க. அவர் பேசுறதுக்கு அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல மலையாளம் பேசுறாரு. நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்துல வந்து தமிழ் பேசுறாங்க. 2 பேருக்குள்ள பேசுற காம்பினேஷனா நம்ம பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. அவ ஆக்டிங்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாவே இருந்துச்சு நம்ம ஹீரோயினி. இந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளரு. அவருக்கு தான் நம்ம மெயினா நம்ம சொல்லவே வேணும். ஏன்னா பாட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பாட்டு கிட்ட இருக்கு. 3 பாட்டும் சூப்பரா இருக்கு. ஆனா மெயினா அந்த ஆஸ்பத்திரி சீன்ல ஒரு பிஜிஎம் ஒண்ணு போட்டிருப்பானுங்க பாருங்க. அதெல்லாம் சீனு வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்தோட இசையமைப்பாளர் நம்ம எலக்ட்ரானிக் கிளி அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர். அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். 2 மியூசிக் டைரக்டர் நினைக்கிறேன். விஜய் ஆனந்த் அப்படின்னு இன்னொரு மியூசிக் டைரக்டர். ஒரு 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு படத்த சூப்பரா அழகா அந்த பிஜிஎம்ல இருந்து பேக்ரவுண்ட் சாங்ல இருந்து எல்லாமே சூப்பரா அழகா குடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது கேரக்டரும் நம்ம பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நீட்டா அழகா காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா, ஒரு பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து ரொம்ப கலாய்ச்சுக்கிட்டு ஒரு மாரி பட்ட பேர சொல்லி கிண்டல் பண்ற மாரி காமிச்சிருப்பா. "என்ன சினிமால நடிக்க போனீன்னா, நாங்கலாம் என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டலா ஹீரோ வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு பேசும்போது 2 பேத்துக்குள்ள ஒரு பக்கம் சண்டை வந்துரும். சண்டை வந்தம்போது அப்புறம் ஒரு பக்கத்துல ஒரு சமயத்துல வந்து ஹீரோ கிட்ட ஒரு 4, 5 பேர போட்டு அடிப்பானுங்க. ஆனா அந்த ஒரு சீன்ல நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்றது, அவன் அடிச்சா அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகள்லாம் ஒரு பக்கத்துல நினைக்கும்போது, ஹீரோ ஒரு பக்கத்துல அடி வாங்கிட்டு இருப்பாப்ல. அடி வாங்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுகள ஒரு பக்கம் பார்ப்போம். நம்ம இவ்வளோ க்ளோஸா நம்ம இருந்திருக்கோம். நம்மள யாருமே காப்பாத்த வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது, அதுல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வருங்க. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இப்படிதாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கே அந்த இடம் செம்ம கூஸ்பம்ப் மூவ்மெண்ட்டா அந்த ஒரு சீன் மட்டும் இருந்துச்சு. அத பார்க்கும்போது செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து எல்லாமே செம்ம கேரக்டரா இருந்துச்சு. ஒரு 3 பேரும் சூப்பரா நடிச்சு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹரிஷ் குமார் அவர் ஒரு படத்துல இந்த படத்துல நடிச்சிருக்காப்புல. அவரத்தான் இந்த படத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற லெவல்ல சம்பவம்லாம் பண்றாங்க. அத பார்க்கும்போது நம்ம ஹரிஷ் கிட்டத்தட்ட ஒரு 3 சீன்ல வருவாப்புல. 3 சீனுமே சூப்பரா நடிச்சு குடுத்துருப்பாப்புல. அத பார்க்கவும் செம்ம காமெடியா வருது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட நம்ம ஹீரோவுக்கு அம்மாவா
தேவதர்ஷினி சுகுமாரன் அவ தான் இந்த படத்தோட நம்ம ஹீரோவுக்கு அம்மாவா நடிச்சிருப்பா. அவ ஆக்டிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா நடிச்சு குடுத்துருக்காங்க. இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான அம்மாவா இருக்கிற மாரி நம்ம அசல் செல்வனுக்கு இருக்கு. அவங்க அம்மா கேரக்டர் வேற லெவல்ல தேவதர்ஷினி கேரக்டர் வந்து சூப்பரா அழகா அமைச்சு குடுத்துருப்பாங்க. அத பார்க்கும்போது அவ ஆக்டிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாமோகன் தான் நம்ம ஹீரோவுக்கு எப்படி சொல்றது வாய்ப்பு சினிமா வாய்ப்புலாம் அதிகமா வாங்க நான் பார்த்து வச்சுக்கிறேன். நீங்க நடிங்க. நீங்க தோல் நோயால பாதிக்கப்பட்டது இல்லாத பார்க்காதீங்க. உங்களுக்கு நடிப்பு தான் உங்களுக்கு மெயின் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாம் மோகன் சொல்லாப்புல அவரு அந்த ஒரு கேரக்டர் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்க முடியாத இருந்துச்சு. ஏன்னா நம்ம சினிமாக்காரர் எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்தோன்னே என்ன பேச இப்படி இருக்கு இப்படிலாம் முன்னாடிலாம் வைக்கக்கூடாது கடைசியில் தூக்கி போடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாம் மோகன் வந்து அதில் நீட்டாக நீ வா நான் உன்னை ஹீரோ ஆக்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதுலேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாத இருந்துச்சு. ஆரம்பத்தில் அந்த ஒரு படத்தை எடுத்து நம்ம அவருக்கு நம்ம அந்த ஒரு படத்தை எடுத்ததுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். நம்ம அகில் அனில் குமார் அப்படின்னு ஒரு டைரக்டர் அவரே இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காப்புலன்னா கண்டிப்பா நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா டயலாக் ரைட்டிங்ல இருந்து எல்லாமே பாக்குறதுக்கு எப்படி சொல்றது ரொம்ப நம்மளே அழுக வச்சிட்டானுங்க அந்த லாஸ்ட் சீன்லாம். அந்த ஒரு படத்தை எடுத்ததுக்காண்டி கண்டிப்பா அவருக்கு எப்படி சொல்றது ஏகப்பட்ட வரவேற்பு இந்த ஒரு படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாலாம் இந்த ஒரு படம் அவ்வளவா யாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனா மலையாளத்துல இந்த ஒரு படம் வேற லெவல்ல படம் செம்ம ஹிட்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ் சினிமால அந்த ஒரு படம் வந்து அவ்வளவா இன்னும் யாருக்கும் ரீச் ஆகல. ஆனா அந்த ஒரு படம் கண்டிப்பா மேற்கொண்டு அந்த ஒரு படம் செம்ம ஹிட்டாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லைஃப்ல நடக்கிற கதையத்தான் இந்த டைரக்டர் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல. எப்படின்னா ஒரு ஆம்பளை அவனுக்கு புடிச்ச லைஃப்பை விட்டுட்டு குடும்பத்துக்காக அவன் என்னென்ன கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நம்ம குடும்பத்துக்காண்டி அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு படத்தோட இந்த டைரக்டர் எடுத்து வச்சிருக்காப்புல. கண்டிப்பா அந்த ஒரு எப்படி சொல்றது இந்த டைரக்டருக்கு இந்த ஒரு படத்தை எடுத்ததுக்கு கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கணும். முதல்ல இந்த ஒரு படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. தமிழ் டப்பிங் கிடையாது, ஒன்லி மலையாளம். ஆனா இதுல நம்ம ஹீரோயின் தமிழ் பேசுறதுனால நமக்கு ரெண்டு பேரும் பேசுறது நமக்கு நீட்டா புரியும். கண்டிப்பா இந்த ஒரு படத்தை மஸ்ட் வாட்சா உட்காந்து பாக்குறாங்க. படம் ஒரு ஒர்த்தபுளான மூவி. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கைஸ்.